நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜாத் சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜாத் சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கணா சிந்தம் ஜானம் சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணமாமதனம் கலியுதயம் கஞ்சமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு தலைப்பு என்னை ஏன் இப்படி அழவிடுறேல் பெரியவா, என்னை ஏன் இப்படி அழவிடுறேல் பெரியவா. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தனமே பாருங்கள். உங்களுக்கு ஒரு பாக்கியம் இருந்தால் மட்டுமே இந்த சேனல் பக்கம் வர முடியும். ஏன்னா இந்த சேனல் உங்கள் கண்ணில் படாது, கண்ணில் பட்டாலும் ப்ளே பண்ணி இது என்னதுன்னு பார்க்கலான்னு வைக்கிறது பரமேஸ்வரன் நம்ம ஆப்பரிய அனுகிரகம் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அருண்குமார், ஸ்ரீ அருண்குமார் அப்படின்னு நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். பெரிய தியாகராஜர் அண்ட் ராஜலட்சுமி அம்மா வந்து பெரியவருடைய அத்தியந்த பக்தா. அவருடைய பிள்ளை அருண்குமாரும் ஸ்ரீமதி உஷான்றவா எங்கள் காத்துக்கு வந்தால் அவருடைய அனுபவங்களை நிறைய சொன்னால் அதில் இது ஒன்று சொல்கிறேன் நான். இப்போது அருண்குமாரோட அண்ணா பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருந்திருக்கா. இவருக்கு ஒரு அண்ணா உண்டு. அந்த பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருந்தாலாம், எதுன்னு தெரில. அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா அது டிலே ஆகிட்டே போயின்னு இருக்கு. ஏதோ ஒரு காரணம் டிலே ஆகுது. அருண்குமாரோட அண்ணா வந்து இப்படி அபிப்பிராயப்பட்டார். அதாவது நம்ம எல்லாருமே காசி கயா போயிட்டு அங்கே சில முக்கிய காரியங்களை பண்ணிவிட்டு வந்தால் அதனாலேயாவது இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு தோன்றதுன்னாராம். சரின்னு கிளம்பின்னு எல்லாருமே அருண்குமாரோட ஒய்ஃபு, அண்ணாவோட ஒய்ஃபு, அண்ணாவோட மாமனார், அதாவது அண்ணா இவருடைய மாமி இருப்பா இல்லையா, அவளுடைய அப்பா, அண்ணா மாமனார் 5 பேருமா கிளம்பி காசிக்கு போனால். இது நடந்தது வந்து 2010. பெரியவா தான் பரமேஸ்வரன் இருந்துட்டுருக்காரு. காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகும்போது யாரும் மொபைல் கொண்டு போகக்கூடாது உள்ள. ஏதோ எங்கேயாவது ஒரு இடத்துல லாட்ஜில் தங்கிட்டு தான் போயிருப்பானா, திடீர்னு ஞாபகம் இல்லாமல் இந்த மொபைல் எடுத்துன்னு வந்துட்டார் அவர் அண்ணா. அப்போ அருண்குமார் சொன்னாராம், இந்த மொபைல் வந்து உள்ளே விட மாட்டா, இப்போ திருப்பி எங்கே ரொம்ப தூரம் தள்ளி வந்திருப்பா, நான் வந்து வச்சுக்கிறேன் மொபைலை, நான் ஏற்கனவே இப்போது தரிசனம் பண்ணியிருக்கேன் சமீபத்தில் வந்தபோது, அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க, மொபைலை நான் வச்சுட்டு இங்கே இருக்கேன், அப்புறமா நான் தரிசனம் பண்ண போகிறேன் அப்படின்னாராம். இவர் இங்கே இருக்கார். 4 பேரும் தரிசனம் முடித்து வெளியில் வரா. வெளியில் வந்துட்டு இருக்கும்போது அருண்குமார் பார்க்குறாரு, அவருடைய ஒய்ஃபை மாத்திரம் காணோம். கூட வந்த பிறகு தான் அவர் ரொம்ப பதறி போயிட்டார். எங்கே அவன்னு கேட்குறாரு. கேட்டால் அவள்லாம் முழிக்கிறா, அவள் கவனிக்கலை, என் கூட தான் வந்திருந்தா எங்கன்னு தெரியலையேன்றாவா. அவள் கவனிக்காமல் இருந்திருக்கா. அப்போ வந்து அவர் சொல்கிறார் அருண்குமார், என் பொண்டாட்டிக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் தவிர வேறு எதுவும் பேச தெரியாது. அந்த இடத்துல போய் இதை எப்படி யார்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுவா, இப்போ எங்கே போயிருப்பா. ஆனால் உடனே ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கா, வராளா பார்க்கலாம், பின்னாடி வரலான்னு. ஆனால் வரல. அதுக்கப்புறம் அருண்குமாரும் அவருடைய அண்ணாவும் கிளம்பி உள்ளே போய் பார்த்து எல்லா இடத்தையும் தேடி பார்த்தா, எல்லா சன்னதியிலையும் எங்கேயாவது இருக்கான்னு. எங்கேயும் இல்லை, வந்துட்டா. அப்போ வந்து சரி கிடைக்கலன்னு உடனே அருண்குமார் வந்து சொன்னாராம் அண்ணா கிட்ட, மணி அண்ணா இங்கே இருக்கா, காசியில் இருக்கக்கூடிய சங்கர மடத்தில் மணி அண்ணா இருக்கா, நம்மளுக்கெல்லாம் தெரியுமே அவரை, நீ அவர் 3 பேருமா போங்க, நீங்கள் எல்லாம் போங்க, நீங்கள் போயிட்டு எல்லாருமா போங்க, போய் காஞ்சிபுரம் போய் அங்கே போய் அவரை கூட்டின்னு வாங்க, அவர் வந்து தேடி பார்க்கட்டும், அவருக்கு தான் அந்த இடம் பழக்கமாக இருக்கும் அப்படின்னா தான். அவள் போயிட்டா. அவள் எல்லாருமா கிளம்பி போயிட்டா. இவர் இங்கே இருக்கார், மொபைல் வச்சுட்டுருக்கார். இவர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், பெரியவா தான் இவருக்கு கம்பேனியன், வேறு ஒன்றும் இல்லை. அருண்குமாருக்கு யாருக்கு கிட்ட போக முடியும். அழறார். வந்து கிராமத்திலலாம் வந்து இந்த மாதிரி ஊரில் இருந்தபோது மாடு கண்டுக்குட்டிலாம் தொலைஞ்சி போச்சுன்னா அந்த ஜலத்தில் ஒரு இரும்பை எடுத்து போடுவாளாம், பிரார்த்தனை பண்ணிப்பாளாம். பண்ணனா அந்த மாடுவோ கண்டுக்குட்டியை தொலைஞ்சிது, ராத்திரிக்குள்ளே வந்துடும், 10-11 மணிக்குள்ளே வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போ பெரியவா கிட்ட அழறாலாம், என்ன பெரியவா இப்படி அழ விடுறீர்கள் பெரியவா, ஏன் இப்படி எனக்கு கவலை தர்றீர்கள் அப்படின்னு அழுதுருக்கார். கண்ணில் தண்ணியே வந்திருக்கு, அப்படி அழுதுருக்கார் அருண்குமார்.
சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், இவர் சகோதரிக்கு இப்போ இன்றைக்கி வந்தான்னு சொன்னேன் அவள் கூட, அவளுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கார். நீ என்ன பண்ணு, ஒரு இரும்பை போட்டுட்டு ஜலத்தில் போட்டு வேண்டிக்கோ, பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு. இந்த மாதிரி வேண்டிக்கா, வேண்டியது நடக்கிறதானா நடக்கிறது, பெரியவா அனுகிரகம் வச்சுருக்கா, நடந்துருது. ஃபோன் வருது. ஃபோன் வந்தால் அவளே ஒய்ஃப் வந்து கிட்ட கொடுத்து அங்கேருந்து யாரோ ஒரு அங்கேருந்து பேச வச்சுருக்கா மடத்துலேருந்து. இவர் அருண்குமார் பேசுனா பொண்டாட்டியே பேசுகிறானாம். இது என்ன நடந்திருக்குன்னா அவள் அப்படியே வழி தெரியாமல் அங்கே போய் அப்படியே வெளியில் எங்கேயோ போயிட்டுருக்கா, பாதை தெரியாமல் அவள் அருண்குமாரோட ஒய்ஃபு. ஆனால் வந்து பார்த்தானா இப்போ திடீர்னு வந்து ஏதோ காக்கி அந்த இது அந்த போலீஸ் மாதிரி இருக்குது, யாரோ அதை பார்த்துட்டு அவங்ககிட்ட இவளுக்கு என்ன பேச தெரியும், இவ தெரிஞ்ச இதில் இதை வச்சுட்டு இந்த மாதிரி அவள் ஹிந்தியில் தான் எதிர்பார்ப்பா பேசுகிறதுக்கு. ஹனுமான் கட் காஞ்சி மட் அப்படின்றத மாத்திரம்தான் தெரியுமா. ஏன்னா அவருக்கு வேற என்ன தெரியும், புரியும் சொன்னான் அந்த போலீஸ்க்கு. அதை சொன்னவனே வாங்கன்னு அவன் கூட்டின்னு போய், அவன் நல்லவன் யோகியவன் அவன் கூட்டு போய் கரெக்டாக காஞ்சிமட்டுக்கிட்ட விட்டுட்டான். அங்கே போய் விட்டுருக்கான். அவன் அங்கே இருக்கான். இவன் அங்கே போனா இல்லையா, காஞ்சிமட்டில் போய் அவரை கூட்டின்னு வாங்கன்றதுனால மணி அண்ணாவன் பெரியவா தான் மணி, அங்கே மணியானவர் அவர் தானே, அவர் அங்கே போய் அங்கே விட்டுட்டார். யார் மூலமாக தொலைஞ்சா அங்கே போய் தான் அவர் தான் அந்த மாதிரி தொலைஞ்ச வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்காரு. இது எப்பேற்பட்ட ஒரு அணுக்கம் இவருக்கே தெரியாது, ஷாக்கிங் இருக்குது. இவங்க பெரியவா கிட்ட மனமுருகி அழுதுன்ட்ருக்காரு. எப்படி கொண்டு வரணும், 5 நிமிஷம் தான் போயிருக்கும். அதாவது இவர் ஃபோன் பண்ணி அக்கா கிட்ட சொல்கிறது, இவர் அழறது, அதெல்லாம் 5 மணி 5 நிமிஷம் போயிருக்கு. ஆனால் டக்குன்னு ஃபோன் வந்துடுது. ஏன்னா இவங்க போய் சேர்ந்துட்டா இது பெரியவாவுடைய திருவிளையாடல். இது பெரியவா பார்க்குறார், எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு ஷாக் கொடுத்துட்டே இருக்கார். நம்ம அதை மீறி நம்ம பக்தி இருக்க என்ன பண்ணுறது. அதனால் பெரியவாளால் ஒன்றும் பண்ணிட முடியாது. பெரியவாள் பக்தர்களுக்கு இறங்கி வந்தே ஆகணும், வேறு கண்டிஷன். அவர் வேறு வழியே கிடையாது. பெரியவா அனுகிரகம் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிறது தெரியுதா. அதுதான் இந்த அனுகிரகம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேச்சரம் மகாபிரிய பாதவேச்சரம்.